Hello students, welcome to Priya's Mini Max. நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.15ஓட கொஷின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Graph the following linear equation y is equal to x by 2. Identify the constant of variation and verify it with the graph. Also find y when x equal to 9 and find x when y equal to 7.5. ஸோ இப்போ ப்ரீவியஸ் சம்ஸ் மாதிரியே நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2, இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். ஸோ இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 கொடுத்துட்டாங்க. அண்ட் வேல்யூஸ்லாம் பார்த்தா எப்படி இருக்குது, 9, 7.5. ஸோ இந்த மாதிரி இருக்கா. ஸோ எய்தர் நீங்கள் 1 2 3 ஆர் 2 4 6 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸ் எடுத்துக்கோங்க, ஒய் எடுத்துக்கோங்க. எக்ஸ் அண்ட் ஒய் கிராஃபில் ஃபஸ்ட்டு எக்ஸ்க்கு நம்ம எந்த வேல்யூஸ் கொடுக்கலாம், 2 4னு கொடுக்கலாமா, ஏன்னா டிவைடட் பையில் 2 இருக்குது. ஸோ மேலே ஈவன் நம்பர் வந்தால் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் வந்து 2 4 6 8 10 12 14 அண்ட் ஸோ ஆன் இந்த மாதிரி கொடுத்துட்டே போகலாம். நான் ஒரு 14ஓட நிறுத்திக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இங்கே வந்து 2 போட்டால் 2 by 2 1 வரும். அப்போ என்ன அர்த்தம், எக்ஸ் என்ன இருக்கும் அதில் ஹாஃப் தான் வந்து ஒய், கரெக்டாக. 1 by 2 ஆஃப் எக்ஸ்னால் என்ன அர்த்தம், அதான். அப்போ 4ல் பாதி வந்து 2, 6ல் பாதி 3, 8ல் பாதி 4, 10ல் பாதி 5, 12ல் பாதி 6, 14ல் பாதி 7. ஓகே. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் இது எப்படி இருக்குது பாருங்கள், எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஒய்யும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது எப்படி எழுதுறீங்க, இஃப் எக்ஸ் இன்க்ரீசஸ் தென் ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது என்ன டைப் ஆஃப் வேரியேஷன், இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன். ஸோ என்ன எழுத போகிறோம், இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன். அப்போ டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா நம்மளுடைய ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தான் தெரியும், நம்மளுக்கு y ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ், கரெக்டா. ஸோ y இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ். ஸோ ஆர் இது எப்படி எழுதலாம் நம்ம, y பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸை வந்து பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், 2க்கு 1. ஸோ அந்த பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதியாச்சு. இந்த பாயிண்ட்டை அப்படியே நான் பிளாட் பண்ணியிருக்க பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது நம்மளோட ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் 2 இருந்தால் ஒய் ஆக்சிஸில் என்ன வரும், 1 வரும். அண்ட் அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் 4 இருந்ததுன்னா ஒய் ஆக்சிஸில் 2 வருது. எக்ஸில் 3 இருக்கும்போது ஒயில் 3 இருக்கும். எக்ஸில் 8 இருக்கும்போது ஒய்க்கு என்ன வரும், 4 வரும். அண்ட் 10 இருக்கும்போது 10ல் பாதி 5. அதே மாதிரி 12 அப்படின்னும் போது 6, 14ன்றும் போது 7. அதே மாதிரி ஸோ ஆன், நீங்கள் 16னா 8, இந்த மாதிரி நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம். இதில் வந்து ஸ்கேல் வந்து ஞாபகமாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேலில் எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி எழுதுறீங்க பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் அப்படின்றது நம்மளுக்கு வந்து 2 யூனிட்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் ஒய் ஆக்சிஸ் எப்படி எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் அப்படின்னா நம்ம வந்து 1 யூனிட்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா. ஸோ எவ்ரி டைம் வந்து ஸ்கேல் வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃபில் பிளாட் பண்ணியாச்சு. ஃபைண்ட் ஒய் வென் எக்ஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுதான் நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இந்த இடத்துல 9 எங்கே இருக்குது பாருங்கள், இந்த 8க்கும் 10க்கும் நடுவில் இருக்குமா 9. ஸோ அப்போ வந்து y ஈக்குவல் டு 9 அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்கேல் வச்சு இது என்ன பண்ணுறீங்க, இங்கே ஒய்க்கு 9 ஒரு பாயிண்ட் பிளாட் பண்ணுறீங்க. அப்போ இது 9 அப்படின்னா நம்மளுக்கு அது ஒய் ஆக்சிஸில் எங்கே கட் பண்ணுது பாருங்கள், எக்ஸ் 9ஆக இருக்கும்போது நமக்கு ஒய் ஆக்சிஸில் 4.5, 4க்கும் 5க்கும் நடுவில் அப்படின்னா என்ன அர்த்தம், 4.5 கட் பண்ணுது, கரெக்டாக. ஸோ இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4.5. இது நம்ம எப்படி வெரிஃபை பண்ணலாம், ஜஸ்ட் நான் வந்து வெரிஃபிகேஷன் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம என்ன சொன்ன வெரிஃபிகேஷனில் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2ன்னு சொன்னோமா. அப்போ 9 by 2, 9 by 2னா என்ன, 4.5வா. அப்போ ஒய்யோட வேல்யூ 4.5, கரெக்டாக இருக்கா. நீங்கள் இந்த வெரிஃபிகேஷன் போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த லைன், இந்த கிராஃபை பிளாட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிராஃபில் மார்க் பண்ணி இந்த இடத்துலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போய் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி என்ன பண்ணலாம், y ஈக்குவல் டு 4.5 அப்படின்னு எழுதுனா போதும். இப்போ அதே மாதிரி பாருங்கள், வென் y ஈக்குவல் டு 7.5 எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த கிராஃபில் 7க்கும் 8க்கும் நடுவில் எங்கே இருக்குது, 7.5 எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ இந்த 7.5ல் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் பிளாட் பண்ணுறீங்க அப்படின்னா இது எங்கே வந்து நம்மளுக்கு கட் ஆகுது,
வருது கரெக்டாக பாருங்கள், எதுக்கும் எதுக்கும் நடுவில் வருது. அங்கே 0.5 அப்படின்னா இங்கேயும் என்ன வரும், அதே மிடில் தான் நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ 14க்கும் 16க்கும் நடுவில்னா என்ன அர்த்தம், இந்த நம்பர் வந்து 15ஆ. ஸோ இப்போ இங்கே எங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம், இங்கேருந்து இங்கே போகிறோம் நம்ம ரெஃபரன்ஸு. ஸோ இப்போ என்ன எழுதுறீங்க அப்படின்னா, இஃப் y இஸ் ஈக்குவல் டு 7.5 தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. ஓகேவா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. இப்போ இதே ஃபார்முலாலே இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y இருக்கிற இடத்துல 7.5 போடுறீங்க. ஸோ 7.5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2. இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 7.5 இன்ட்டு 2 15 வந்துடுச்சா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, எக்ஸோட வேல்யூ 15. ஃபார்முலா வைஸும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம், கிராஃப்லேயும் வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.